ஃப்ரெண்ட், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சாட்டர்டே மார்னிங் காலைல சீக்கிரமா எழுந்திரிச்சு பார்த்தா, ஃப்ரிட்ஜுக்குள்ள பார்த்தா தக்காளியே இல்ல. ஸோ தக்காளி இல்லாம ஒரு சட்னி பண்ணலான்ட்டு முடிவு பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வாங்க எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி கொஞ்சமா ஆயில் ஊற்றி வதக்கிக்கிட்டேன். பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். 1 1/2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதோட சேர்த்து ஒரு 2 டீஸ்பூனுக்கான உளுத்தம் பருப்பு இருக்கு இல்லையா, அதையும் இதுலேயே சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. ஒரே ஒரு குட்டி சொல புளி வச்சுக்கிட்டேன். ஓகே, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 பூண்டு பல் போட்டுக்கிட்டேன். தோல் உரிக்காமல் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, காலையில் தோசை தான் ஊற்ற போகிறேன். ஸோ அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி இல்லாத சமயத்தில் நம்ம டக்குன்னு செய்யக்கூடிய தேங்காய், இந்த தக்காளி இதெல்லாம் வேணும் இல்லையா, இது இல்லாதப்ப நம்ம எப்படி டக்குன்னு ரெடி பண்ணிக்க, பொட்டுக்கல்ல அதெல்லாம் இல்லாதப்ப நம்ம இந்த சட்னியை வேணால் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். உப்பு வச்சுக்கோங்க இதுலேயே. ஏன்னா நம்ம அரைக்கும் போது உப்பு போடுறத விட அரைக்கும் போதே உப்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வாங்க ஆறிடுச்சின்னு நினைக்கிறேன். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம போய் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி என் கையில் கட்டியிருக்கேன் பாருங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் கோயிலில் தேர் இதெல்லாம் பண்ணாங்க நேற்று எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில். ஸோ பசங்க அவங்க அப்பா போயிட்டு இருந்தாங்க. எனக்காகவும் இந்த கயிறு வாங்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே கட்டி விட்டாங்களாம் ஃப்ரீயாக. ஸோ எனக்கு ஒரு கயிறு வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரி வாங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சட்னியை போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பாத்திரத்துலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு தாளிச்சிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஓகே, இதை எடுத்து இப்படிக்கா அப்படியே கொட்டிட வேண்டியதான். ஸோ அதிலே ஊற்றினா நல்லது. கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் பச்சை மிளகாவோ ரெட் கலர் மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். வரமிளகா இருக்குல்ல, அது கூட போட்டுக்கலாம். பச்சை மிளகான்ற நல்லா 1 தான் எடுத்துக்கிட்டேன். அதுவே காரமாக இருக்குது. ஸோ காரம் உங்களுக்கு தகுந்தா போல் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நமக்கு தேங்காய், தக்காளி, பொட்டுக்கல்லை இதெல்லாம் இல்லாத சமயத்தில் ஏதாவது ஒன்று செய்யணும் சட்னி. ஓகே, மக்களுக்காகவும் வீட்டுக்காகவும். ஸோ அப்படின்றப்ப நம்ம கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். உப்பும் கரெக்டாக இருக்குது, டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. ஓகே, மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட், இருங்க நான் தண்ணி சேர்த்துறேன். ஓகே ஃப்ரெண்ட், பாய். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாய்.